இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள். என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார், என்னுடைய சியான், நாங்கள் சியான் தான் பேசிப்போம். ராஜ்கபூர் அவர்கள், அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி, என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள். நாங்கள் ஒரே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட. ஆமாம், எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன். நான் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட உதவி இயக்குனராக இருந்து பணி செஞ்சேன். அப்போ இந்த அரசியலுக்கு தள்ளப்பட்டு தான் சொல்லணும். செய்யும்போது எனக்கு எல்லாரும் இல்லை. அப்போ எங்கள் அப்பா என்னை தன் பையன் நினைக்காம என்னை கூட நின்று எனக்கு தோல் கொடுத்துட்டாரு, மணிவண்ணன் அப்பா. அப்போ எங்கள் அண்ணன் பேசி, செல்வா, உனக்கு இளையவன், உனக்கு ஜூனியர்னு நினச்சி இது பண்ணிடுறாதரா செல்வா. இப்போதைக்கு நமக்கு அவன் தாண்டா இருக்கான், அவனை பிடிச்சி தாண்டா நம்ம ஏதாவது செஞ்சாகணும், நம்ம இனத்துக்கு வா செல்வான்னு கூட்டிகிட்டு வந்தார். அப்போ நாங்கள்லாம் இது எப்படி சொல்கிறதுன்னா, குடும்ப உறவோட கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம். அப்படி என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப என் மேலே ரொம்ப அன்பு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு. நானும் எங்கள் அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும்போது அதை ஒரு சிறந்த படமாக, வெற்றி படமாக தர முடியல என்னால். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. கதை சொல்லும்போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது. அவருக்கும் அது விருப்பம், அப்போ எனக்கு அது விருப்பம். ஆனால் என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கலை. அது காரணம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அவர் தம்பி படத்தில் அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன். கையெடுத்து கும்பிட்டு அப்படி மறுபடியுமா அண்ணா வேணாண்ணா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி விடுங்கன்ட்டாரு. அப்புறம் இந்த கதையில் நடிக்கணுன்னாரு. நான் என்ன சரி எடுப்போன்னு எடுத்தேன். தமிழ்லே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டார். தம்பியில் ஒரு 90 விழுக்காடு தமிழில் இருந்தது. அது வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்புறம் இதில் முழுக்க தமிழ்லே உரையாடல் எழுதுனேன். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களிலெல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று விமர்சனம் எழுதியிருந்தாங்க. எனக்கு என்ன செய்யறது தெரியல. என்னுடைய அண்ணன் காசி ஆனந்தன், அவர் உணர்ச்சி பாவலர், ஈழத்து பாவேந்தன், அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன். அவர்கிட்ட சொன்ன வருத்தமாக இப்படி எழுதியிருக்காங்கன்னு. அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்ன, போட அப்படின்ட்டாரு. அப்போ நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் எங்கள் அண்ணனுடைய அழைப்பின் பேரில் ஈழத்துக்கு போயிட்டேன். போய் இப்போ ஒரு வாரம் கழிச்சது பேசிட்டே இருக்கும்போது படம் ஓடலைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க, தம்பியோட படம் ஓடலைனால ஒரு வருத்தத்தில் இருப்பான் போல இருக்குதுன்ட்டு. அப்போ எந்த சார் கேட்கல, படம் என்னாச்சு, கதை என்ன, யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த காதல் கதை போல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ஆரம்பிக்கும் போதே நமக்கு எதுக்குப்பா பூ கவிதைலாம் ஆரம்பித்தார். காதல்ங்கிறது பருவகால உணர்ச்சி, அது எல்லாருக்கும் இயற்கையில் வர்றதானே. தமிழர்களுக்கு இல்லாதது மானம், வீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுக்கு நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும், திரையிலையும் அடிக்கணும், அப்போ தான் நமக்கு விடுதலை வரும்னாரு. அதை செஞ்சுருக்கணும். அப்போ ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்கள் அண்ணனுக்கு, அந்த சிவானனுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால் ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன். அது ஒருவேளை நீங்கள் அன்னை கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலவன்னு, அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்துறேன் உங்களுக்கு. அது தவறு தான் நடந்துடுச்சு. அது ஆனாலும் எங்கள் அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு போகலை.